முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இந்த வழக்கில் அவருக்கு ஏற்கனவே பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சார், போன வருஷம் மக்களுக்காக மக்கள் பணின்னு நான் கன்னியாகுமரியில் பேசுகிறேன், இல்லை நாகர்கோவிலில் பேசுகிறேன், ஏதோ ஒரு ஊர். இப்போ அதான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விவி மினரல்ஸ் மேலே இப்போ எல்லாருமே மண் அள்ளக்கூடாது, தாது பொருள் மண்ணெல்லாம் அள்ளக்கூடாது, ஏன் தடை விதிச்சாங்க? அதுதான் நான் சொன்னேன். அப்போ போன வருஷமே இதை பற்றி பேசுகிறேன். அப்போ சொல்ல இவங்க மட்டும் தடை விதிக்கிறாங்கன்னு உடனே தான் நான் இதுக்கெல்லாம் பயப்பட நானும் என் கட்சிக்காரங்களோ யாருமே இது வரைக்கும் சுமார் 50லேருந்து ஒரு 60 கேஸ் போட்டிருப்பாங்க. அதை பேசினேன், இதை பேசினேன், எல்லாமே பொய் வழக்கு. அது சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திப்பேன். அதான் வேற என்ன. அதனால எல்லாம் கவலைப்படும் சார். மக்களுக்காக மக்கள் பணி மீண்டும் தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன, அவங்களே வழி விடுறாங்க. வாங்க எல்லாரையும் பாருங்க, என் தொண்டர்களை பாருங்க, என் கட்சிக்காரங்களை பாருங்க, அவங்களே சொல்றாங்க. அதனால என்ன, அது எனக்கு சும்மா ராஜமரியாதையோட போலீஸ் பாதுகாப்போட தான் வரேன். இதுக்கு மேல என்ன? இந்த வழக்கு வரும் நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழுவுடன் கபீஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.